ஒரு நிமிஷம் விண்டோக்கு கொசு வலை வாங்குறதுக்கு முன்னாடி இப்படி மெஷர் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா சைஸ் தப்பாக போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமேசான்லேருந்து விண்டோக்கு ஃபைபர் கிளாஸ் மஸ்கிட்டோ நெட் 4 ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. ஒன்று ஹாலுக்கு, 2 பெட்ரூமுக்கு, இன்னொன்று கிச்சனுக்கு. கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கல் ஷாப்பில் விசாரித்து பார்த்தப்ப எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்கு சொல்லியிருந்தாங்கங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 55 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா 3க்கு 4 ஜன்னலுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரூ. 550 ஆகும். அந்த மாதிரி ரேட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா எனக்கு அந்த சைஸ்லேயே 3 பீஸ் தேவைப்படுது. அரௌண்ட் எனக்கு வந்து 1650 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஒரு 50 கம்மி பண்ணிவிட்டு 1600க்கு ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது என்னென்னா, 3க்கு 4 ஜன்னல் வந்து வெறும் 310 தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு 3 பீஸ் தேவைப்பட்டதுன்னு சொன்னேன்ல, மொத்தமாகவே 930க்கே எனக்கு வந்து 3 ஜன்னலுக்குமே கவர் ஆயிடுச்சு. எனக்கு இதில் ஃபுல்லாக அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக, நான் கடையிலையும் ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் தான் பார்த்தேன், ஆன்லைன்லேயும் ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பேக்கேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக ரிசீவ் ஆயிருந்தது. நம்மளுக்கு புஷ்பின் 4 ஜன்னலுக்குமே கொடுத்துருந்தாங்கங்க. புஷ்பின் வந்து உட்டன் டோருக்கு தாங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதர் மெட்டீரியல் ஃபைபர் அந்த மாதிரிலாம் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு நார்மல் வெல்க்ரூவே நம்மளுக்கு கரெக்டாக நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க. உங்களுக்கு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க ஏதாவது இருக்காங்க, இழுத்தா பிஞ்சு வந்துடும் அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் வந்து புஷ்பின் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வெல்க்ரூ பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் இருந்ததுங்க. 4 ஜன்னலுக்கும் சேர்த்து ஒரே டேப்பில் கொடுத்துட்டாங்க. மஸ்கிட்டோ நெட் பார்த்திங்கன்னா ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா வருங்க. நம்மளுக்கு சின்ன சின்ன பூச்சி, கொசு வராமல் ஹெல்ப் பண்ணும். வெல்க்ரூ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 1 இன்ச் இருக்குங்க அது ஒட்டுறது. இப்போ அளவெடுத்துக்கலாமா? அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி லென்த்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அளந்துக்கோங்க. அளவு எடுக்கிறப்ப ரொம்ப மேலே வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சுக்கோங்க. அதே மாதிரி எனக்கு 86 வருது பார்த்தீங்களா, 85 வச்சுருக்கேன். சப்போஸ் ஒரு சிலருக்குலாம் 80 வந்தால் 79 வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டான சைஸாக இருக்கும். எனக்கு 86 வருது, நான் 85 வச்சுருக்கேன். அப்போ தான் வெல்க்ரூ ஒட்டுறப்ப நம்மளுக்கு கரெக்டான சைஸில் இருக்கும். ஸோ இப்படி தான் மெஷர் பண்ணணுங்க. ரொம்ப எட்ஜில் வைக்காமல் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சோம்னா எல்லா சைடும் ஒட்டுறப்ப உங்களுக்கு நீட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம என்ன அளவெடுத்தாலும் வெல்க்ரூவை வச்சு ஒரு தடவை அளவெடுத்து கரெக்டான சைஸில் கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் வருங்க. டஸ்ட் இருந்ததுன்னா சீக்கிரம் உறிஞ்சு வந்துடும். பட் உங்களுக்கு தேவைப்பட்டால் புஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேலே ஒட்டி காமிச்சேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தாங்க ஒட்டணும் சைட்லேயும். நான் வந்து கிரே கலர் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுலேயே நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது, பிரிண்டட்லேயும் இருக்குது. வீட்டுக்கு டார்க் கலரில் வாங்கினா இருட்டாக இருக்கும், லைட் கலரில் வாங்கினா தான் நல்லா வெளிச்சமாக இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் என்ன கலரில் மஸ்கிட்டோ நெட் வாங்கினாலும் வீடு நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வீடு டஸ்ட் ஆகாதுங்க மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணால். நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியானா கூட எடுத்து வாஷ் பண்ணி திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வாஷபிள் மெட்டீரியலுங்க. நம்ம எல்லா இடத்துலையும் வெல்க்ரூ ஓட்டிட்டோம். இப்போ மஸ்கிட்டோ நெட்டையும் மெதுவாக மேலே ஸ்டிக் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக ஒட்டிக்குங்க நம்மளுக்கு. இதை ஈஸியாக நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி கடையை விட ஆன்லைனில் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்தது. ஸோ நம்மளுக்கு நல்ல குவாலிட்டிலையும் இருக்குங்க. இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருந்தது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.